வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்று முதலில் பார்ப்போம். உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து அர்த்தாஷ்டமாக குருவாக இருக்கிறார். 7 சனியில் விரய சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. அஷ்டமத்தில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார். பல இக்கட்டான சூழ்நிலைகள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் உங்கள் மனதை வாட வைக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கும். மாத கடைசியில் குரு பகவானால் மகிழ்ச்சியும் எண்ணங்களும் ஈடேறி இவற்றையெல்லாம் சரி செய்துவிடும். உங்களுடைய தொழில், உத்தியோகத்தில் நல்ல நிலைமை மாதம் முழுவதுமே உண்டு. புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் சென்று அமர்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மிகுந்த நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுக்க போகிறார். தொழில் முன்னேற்றம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கண்டிப்பாக உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு அழைப்பினால் மனதை மகிழ்விக்கக்கூடிய பல சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. எப்பொழுதோ குறைந்து விலைக்கு வாங்கி வைத்த ஒரு இடமோ அல்லது வீடோ இப்பொழுது அதிக லாபத்துக்கு விற்று அதன் மூலம் உங்களுக்கு பெருத்த லாபம் கிடைக்க போகிறது. உங்களுடைய தாயின் உடல் நலம் சீராக போகிறது. அதே நேரத்தில் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி கடகராசியில் சென்று குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று அமரப்போகிறார். உங்கள் ராசிநாதனாக இருப்பவர் அவர். தொழில்ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர். அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் அற்புதமான பல பலன்கள் உங்களுக்கு நடக்கும். எதில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். வழக்குகள் சாதகமாக உங்களுக்கு முடியும். வருமானம் உயர நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். குருவின் பார்வை பலத்தால் உங்களுடைய ராசி புனிதமடைய போகிறது. 7 சனியால் ஏற்படும் சிரமங்கள் குறைய போகிறது. பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான நேரம் என்று சொல்லலாம். பட்டம், பதவியெல்லாம் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு. அதே நேரத்தில் கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய அளவில் மிக சிறப்பாக நடைபெறப் போகிறது. உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கு பல நல்ல தகவல்கள், பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடப்பதால் மனதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி தங்கப் போகிறது. கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். இந்த வக்கரம் நன்மையும் தீமையும் கலந்தே உங்களுக்கு நடைபெற உதவ போகிறது. உங்கள் ராசிக்கு சனி பகவான் லாபாதிபதியாகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் விரையாதிபதியாகவும் இருக்கிறார். இதனால் உங்களுக்கு என்னென்ன நடக்கும் என்பதை யாருமே தீர்மானிக்க முடியாத அளவுக்கு நல்லதும் சில தொய்வுகளும் மாறி மாறி நடக்கும். குடும்ப சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். கொடுக்கல் வாங்கல்களில் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கண்டிப்பாக ஏமாற்றம் காத்திருக்கிறது. பயணங்கள் ஆதாயம் தருவதாக இருக்காது. பல பணிகள் பாதியிலேயே நிற்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஆனால் இதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் வேலையை சரிவர செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இது போன்ற குறைபாடுகள் எல்லாம் தோன்றவே தோன்றாது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரக்கூடிய நேரமும் இதுதான். அதே நேரத்தில் மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தேர்வில் வெற்றி உண்டு, அதிக மதிப்பெண் கிடைக்கும். பெண்களாக இருந்தீர்கள் என்றால் குடும்ப சுமை அதிகரிக்கும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் பத்தவில்லையே என்ற ஒரு எண்ணமும், சேமிக்க இயலாமல் போகிறதே என்ற ஒரு எண்ணமும் உங்கள் மனதில் அதிகமாக இருக்கும். ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரை பல நல்ல விஷயங்கள் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல நேர்த்தியாக நடக்கும். இது போன்ற பல மாதங்களின் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.